ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பொன்னி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பச்சரிசியில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக பருப்பும் அரிசியும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதில் 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3/4 கப்பு அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 விசில் ஹை ஃப்ளேமில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அது நல்லா ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு ஒரு 100 ml அளவுக்கு இல்லைனா 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு 1 கப் அளவுக்கு வெல்லம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா 1 கப்பு இல்லைனா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து எம்டிஆரில் இருக்க பிசிபெலாபாத் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த அரிசி பருப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிசிபெலாபாத் பவுடரை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் ஆல்ரெடி விசில் போட்டு வச்சுருந்த பருப்பு அரிசியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எதுவும் மசிக்கலாம் இல்லை, விசில் போட்டது அதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா அந்த பிசிபெலாபாத் பவுடரோட மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட இதை நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா வறுபடும் போதே கொஞ்சமாக இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இப்போ ஆல்ரெடி பாயில் ஆகிட்டு இருக்க அரிசியில் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா கூட நல்லா லிக்யூடாக இருக்கும். ரொம்ப கெட்டிமாலாம் ஆகாது. நம்ம வந்து போட்ட மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரியாக வரும் உங்களுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம காரா பூந்தி ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கூடுதலாக வேணும்னா மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சர்வ் பண்ணி அனுப்புங்க. லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.